இஷாரா செவ்வந்தி வெளியிட்ட முக்கிய தகவல். கனேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவத்தின் முக்கிய சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தியிடம் கொழும்பு குற்றப்பிரிவினர் மேற்கொண்ட விசாரணையில் மேலும் பல தகவல்களை வெளியிட்டுள்ளார். தனது முன்னாள் காதலரும் போதைப்பொருள் கடத்தல்காரருமான ஒருவரின் மூலம் கெஹல்பத்திர பத்மே என்பவரை தான் சந்தித்ததாக இஷாரா செவ்வந்தி தெரிவித்துள்ளார். கனேமுள்ள சஞ்சீவ கொலையின் சூத்திரதாரி என கூறப்படும் சமிந்து தில்ஷான் பியுமங்க என்பவரை பத்மே தனக்கு அறிமுகப்படுத்தியதாகவும் இஷாரா கூறியுள்ளார். எப்படியாவது அவனை வைத்து வேலையை முடித்துக்கொள் என்று பத்மே தன்னிடம் கூறியதாகவும், அதன்படி சமிந்து தில்ஷானுடன் நெருக்கமான உறவை ஏற்படுத்தி கொலையை செய்யுமாறு தான் அவரை தூண்டியதாகவும் இஷாரா செவ்வந்தி அதிகாரிகளிடம் வெளிப்படுத்தியுள்ளார். இந்த கொலை சம்பவத்திற்காகத்தான் எந்தவித பணமும் பெறவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே இஷாரா செவ்வந்தி மறைந்திருக்க உதவிய குற்றச்சாட்டின் பேரில் நேற்று போலீஸ் அதிகாரி உள்ளிட்ட 3 பேரை கொழும்பு குற்றப்பிரிவு கைது செய்துள்ளது. கனேமுள்ள சஞ்சீவ கொலைக்கு பிறகு குறித்த போலீஸ் கான்ஸ்டபிளின் மனைவியின் தாயார் தங்கியிருந்த வீட்டில் இஷாரா செவ்வந்தி 1.5 நாட்கள் மறைந்திருந்தமை விசாரணையில் தெரியவந்துள்ளது. விசாரணை குழு ஒன்று இஷாரா செவ்வந்தியுடன் நேற்று தொட்டங்கொட பகுதிக்கு சென்று அங்கு அவருக்கு அடைக்கலம் கொடுத்த வேறொரு நபரையும் கைது செய்தது. கனேமுள்ள சஞ்சீவ கொலையின் பின்னர் தப்பிச் சென்ற இஷாரா செவ்வந்தி அந்த நபரின் வீட்டில் சுமார் 1.5 மாதங்கள் தங்கியிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட அந்த நபர் தற்போது வெளிநாட்டில் இருக்கும் மத்துகமஷான் எனப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியின் பாடசாலை நண்பர் என்றும் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் நிதி குற்றப்பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மாமண்டல பிரதேசத்தில் T56 ரக துப்பாக்கி உட்பட பல ஆயுதங்களுடன் 38 வயதுடைய ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். T56 ரக துப்பாக்கிக்கான 63 தோட்டாக்கள், 2 மேகசின்கள், 12 போர் ரக துப்பாக்கிகள் 2, அதற்கான 25 தோட்டாக்கள் மற்றும் ரிவால்வர் துப்பாக்கிக்கான 34 தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன.